தமிழகத்தில் இன்னைக்கு எலெக்ஷனுக்கான தேதியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. எலெக்ஷன் டேட் வந்ததுக்கப்புறம் பொதுமக்கள் கட்டாயமாக இதிலையுமே கடைபிடிக்கணுங்க. இப்போ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதாவது இன்னைக்கு பாருங்கள், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மீடியாவுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, எலெக்ஷனுக்கான தேதியை அறிவிக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எங்கன்னா அப்படின்னா அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு மற்றும் வெஸ்ட் பெங்கால் போன்ற 5 மாநிலங்களில் தேர்தலை பார்த்தா இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. டைம் 4 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 மணிக்கு உங்களுக்கு தேர்தல் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்தமான கட்டுப்பாடுகள் இருக்கும் அப்படின்னா, அதாவது தற்சமயம் தமிழக அரசு எந்த விதமான புதிய அரசு திட்டங்களை அறிவிக்கவோ புதிய சலுகைகளை வழங்கவோ கூடாது. ஸோ புதுசாக எந்த ஸ்கீமே இப்போ இருக்கிற அரசு டிஎம்கே சார்பில் எந்த ஒரு புதுசாக கவர்மெண்ட் சார்பில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. எல்லாமே கோட் ஆஃப் கண்டக்ட் கீழே வந்துருங்க. புதிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது, திறப்பு விழாக்கள் செய்வது போன்றவற்றுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதேமாரி அரசு நிதியை பயன்படுத்தி பத்திரிகைகள், தொலைக்காட்சிகளில் அரசின் சாதனைகளை விளம்பரப்படுத்தக்கூடாது. அரசு இயந்திரம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி அரசு நிகழ்ச்சிகளை தேர்தல் பிரச்சார மேடையாக பயன்படுத்தக்கூடாது. நெக்ஸ்ட்டு, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் காவல்துறையினர் மற்றும் தேர்தல் பணியில் ஈடுபடும் அனைத்து அரசு அதிகாரிகளும் நேரடியாக தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிடுவார்கள். எல்லா கவர்மெண்ட் அஃபிஷியலுமே தேர்தல் ஆணையத்துக்கு கீழே வந்துடுவாங்க. அவங்களுக்கு கீழே தான் வேலை செய்ய முடியும். தேர்தல் ஆணையத்தின் முன் அனுமதியின்றி எந்த ஒரு அதிகாரியையும் ஆளுங்கட்சியால் பணியிட மாற்றம் செய்யவோ பதவி உயர்வு வழங்கவோ முடியாது. அதுக்கப்புறம் ஃப்ளையிங் ஸ்குவாட் எல்லாமே பார்த்தா ரெடியாக இருந்துகிட்டே இருப்பாங்க. அதாவது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குறாங்களா, மது மற்றும் பரிசு பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள், அதை தடுப்பதற்காக ஃப்ளையிங் ஸ்குவாட் அங்கங்கே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் உரிய ஆவணங்கள் இன்றி 50,000க்கு மேல் ரொக்கமாக எடுத்து செல்ல தடை விதிக்கப்படும். ஸோ நீங்கள் பொதுமக்களாக இருக்கீங்க அப்படின்னா 50,000 மேலே கையில் ரொக்கமாக பணம் எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. அப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பணத்தை பறிமுதல் செஞ்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு, அதை தேர்தல் தேதி அறிவித்த உடனே பொது இடங்கள், அரசு பேருந்துகள், அரசு கட்டிடங்கள் மற்றும் சுவர்களில் உள்ள அரசியல் கட்சிகளின் சுவரொட்டிகள், பேனர்கள் உடனடியாக அகற்றப்படும். அதேமாரி அரசு அலுவலகங்கள் உள்ள முதலமைச்சருடைய ஃபோட்டோவாக இருக்கட்டும், பழைய தலைவருடைய சிலைகளாக இருக்கட்டும் மறைத்து வைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பிரச்சார கட்டுப்பாடுகள் நடக்கும். ஸோ உங்களுக்கு பாருங்க அப்படின்னா, பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு ஒலிபெருக்கி பயன்படுத்துறதுக்கு காவல்துறை கிட்ட முறையாக அனுமதி வாங்கணுங்க. அது எல்லாமே இருக்க போது. ஸோ காலைல 10 மணிலேருந்து உங்களுக்கு நைட்டு 6 மணி வரைக்கும் கட்டுப்பாடு எதுவுமே பிரச்சாரம் செய்யவோ தடை இருக்கும். ஸோ இந்த எல்லா கோட் ஆஃப் கண்டக்ட்டுமே தேர்தல் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னு நடைமுறைக்கு வருங்க. ஸோ பொதுமக்கள் இதான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.